ஹாய் கேர்ள்ஸ், வணக்கம். உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கொஞ்சம் எடுத்து உங்கள்கிட்ட பேசலான்ட்டு. என்னென்னா, நான் சின்ன வயசில் ரொம்ப செல்லமாக வளர்ந்து அப்படியே பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, குடி அடிச்சு பெரிய எந்த அளவுக்கு குடி ஏற 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 ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிறைய ஆகிடுச்சு. பல ரவுடிங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, பெரிய பெரிய ஆளுங்களா ரவுடிங்க, அப்படி பெருமையாக இருந்தது. இருக்க குடி ஒரு கட்டத்தில் போக அது வளர்ச்சி கொடுக்கல. ரொம்ப உடம்பு கெடுதல் நாசனமாக போச்சு உடம்பு. எந்த அளவுக்கு எனக்கு சேர்ந்து வந்தாங்களோ ஆளுங்களா, கட்சியில் குடி ஏறவன்னு எல்லாமே ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. யாருமே நிற்கல. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள் எல்லாமே பிரிஞ்சிட்டாங்க, விட்டு எல்லாம் போயிட்டாங்க. இந்த குடியால் ரொம்ப கஷ்டப்பட்டு தெருவாக போய் நல்ல மெக்கானிக்கு நான் போய் நின்னா எவ்வளோ பெரிய வண்டிகளாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்தை ஃபால்ட் அட்டன் பண்ணிட்டு நல்லா வேலை செய்வோம். பேரும் போக நல்லா இருந்தது. இந்த கொடியால் உடம்பு போய் என்னுடைய மரியாதை போய் எல்லாம் மொத்தமாக என்னை காலி பண்ணிடுச்சு. பார்க்குறவங்க கூட பசி யாரும் வேலை செய்ய போனால் தானே, உடம்புல வலுந்தால் தானே வேலை செஞ்சால் காசு வரும். காசு வந்தால் சாப்பிட்லாம், கொள்ளலாம், எதுவுமே இருக்கலாம். எதுவுமே இல்லை. ஒரு இது வச்சா மாதிரி அந்த குடியை அப்படியே போய் லாக் பண்ணிடுச்சு. அப்போ தான் தனிமுறையாக மரமாக நின்று நானே உணர்ந்து நானே யோசனை பண்ணி, எதனால் நம்ம எப்படி இருந்த ஆள், என்னை பார்த்து பயப்படுற ஆள், என்னை பார்த்து எல்லாம் வணங்குற ஆள், நல்ல பெரிய லெவலில் இருந்துட்டு இன்றைக்கி இந்த லெவலில் யாருன்னா கூப்பிட்டு பேசுகிறோன்னா இரு பாஸ்கத்தை ஒரே நிமிஷம் இதை வந்துடும் சொல்லி ஓடிடுவாங்க. நின்று பேச மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஏன்னு கேட்டால் எனக்கு மெயின் இருக்கிறதுக்கு காரணம் குடி தான். சரி, கொடி எடுத்து தூக்கி விசிறான்னு சொல்லிட்டு நானே எடுத்த முடியுதான். தூக்கி அன்னிலேருந்து 25 வருஷம் ஆகுது. கொடியை நிப்பாட்டிட்டேன். ஆன்ஸ் போடுவேன். மாவா அதெல்லாம் இருக்குது, அந்த பழங்களை போடுவாங்களா, மாவா பழம், மாவா 3 ரூபா மாவா, 2 ரூபா மாவா பழம், மாவா போடுவேன். அந்த மாவாவும் விட்டுட்டேன். ஆன்ஸு எல்லாம் கெட்ட பழக்கம் மொத்தத்தையும் விட்டு முதல் போன வேலை கார்பெண்டர் வேலை. இந்த வேசாரப்படியில் இந்த வாசக்கால் ஜன்னல் இந்த ஓட்டை அடிப்பாங்க, அதை தொலை அடிப்பாங்க. அதில் மட்டும் விட்டாங்க. தொலை அடிச்சுக்கிட்டே ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். அந்த 100 ரூபா பெரிய விஷயம். அப்போத்துலேருந்து இன்ன வரைக்கும் நான் கடினமான உழைப்பு தான், கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு பொடியாக